ஓம் நம சிவாய. நம்மள நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிக்காதவங்களை மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது உண்டு. ஆனால் அந்த மூதேவி தாயார் யார், அவங்களோட உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாரையுமே அந்த வார்த்தை சொல்லி திட்டமாட்டீங்க. நம்ம எல்லாருமே நினைக்கிறது வேண்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்ரீதேவி குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டில் ஸ்ரீதேவி இல்லாமல் இருந்தாலும் வாழ முடியும், உங்களுக்கு மூதேவியோட துணை இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்மளுடைய முன்னோர்களுக்கு குலதெய்வமாகவே வாழ்ந்த மூதேவி தாயார் இப்போ ஒரு துர்தேவதையா எல்லாரும் நினைக்கக்கூடிய காரணம் என்ன, ஏன் அப்படி மருவி போயிருச்சு அப்படிங்கிற எல்லா ரகசியங்களையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது போல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, செல்வம் சேரணும்னா எப்படி வாழணும் அப்படிங்கிற நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்தடையணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை உங்களை மாதிரி இருக்க 4 நல்ல உள்ளங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழர்களின் மூத்த தெய்வம், தாய் தெய்வம் தவ்வை, அவங்க தான் பார்த்தீங்கன்னா மூதேவி தாயார். மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய அந்த தேவி தாயாரை நாளடைவில் அந்த பேர் மருவி தான் பார்த்தீங்கன்னா மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க. 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூதேவி தாயாரை தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வமாகவே வழிபட்டிருக்காங்க. நிறைய இடத்துல இன்னமும் தோண்டும் போது நம்மளுக்கு அந்த மூதேவி தாயாரோட சிலைகளும் அங்கங்கே கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த சிலைகள் எல்லாம் முக்கியமாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளில் தான் கிடைக்கிது. அது ஏன் வயல்வெளிகளில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நிறைய உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. நம்மளுக்கு மாரியம்மன் தாயாரை எப்படி மலைக்கான கடவுளாக எல்லாருமே வணங்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தவ்வை தாயாரை விவசாயத்திற்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கியிருக்காங்க. அதாவது நெற்கதிர்கள், செல்வம், இதுக்கான அதிபதி நம்மளுக்கு ஸ்ரீதேவி தாயார் அப்படின்னு சொல்லணும்னா அந்த நெல்லுக்கு அடியில் இருக்க வேரும் உரமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மூதேவி தாயார் அப்படின்றாங்க. நம்ம மூதேவி தாயாரோட பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் நெற்கதிர்கள் சேதமடையாமல் நல்லபடியாக வளர்ந்து நல்ல பலனையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நிறையா வயல்வெளியில் நம்மளுக்கு மூதேவி தாயாரோட சிலையை வச்சு வணங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் பழனியில் 2010ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தமிழர்களோட வரலாறு எப்படி புதைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் தமிழர்களால் மூத்த தெய்வமாக வணங்கப்பட்ட இந்த மூதேவி தாயாரோட வரலாறுமே நம்மளுக்கு மண்ணோட புதைக்கப்பட்டுருச்சு. நம்மளுக்கு வணங்கப்பட்ட இந்த மூதேவி தாயார் யார், அவங்களுக்கான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய புராணங்களில் நம்மளுக்கு மூதேவி தாயாரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பார்க்கடலில் கடையும் போது பார்த்தீங்கன்னா ஆழகால விஷம் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆழகால விஷத்திலிருந்து உருவானவள் நம்மளுக்கு மூத்த தேவியாகிய மூதேவி தாயார் அப்படின்னும், நம்மளுக்கு அமிர்தத்திலிருந்து உருவானது ஸ்ரீதேவி தாயார், அதாவது மகாலட்சுமி தாயார் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீதேவி தாயாரோட அக்கா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூத்த தேவியாகிய மூதேவி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. அந்த புராணங்களில் ஒரு சில புராணங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷ்ணு பெருமான் அந்த மூதேவி தாயாரையும் ஸ்ரீதேவி தாயாரையும் 2 பேரையுமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில புராணங்களில் மட்டும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த ஆழகால விஷயத்திலிருந்து உருவான அந்த மூதேவி தாயாரை சிவபெருமானே மணந்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. நம்மளுக்கு விஷ்ணு பெருமான் ஸ்ரீதேவி மற்றும் மூதேவி 2 பேரையுமே திருமணம் செஞ்சிருந்தாலும் ஸ்ரீதேவி தாயாரை லட்சுமிக்கான கடவுளாக கூடயே வச்சிருக்காரு. ஆனால் மூதேவி தாயாரை ஏன் இப்படி அமங்கலத்துக்கான கடவுளாக வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது என்னன்னா நம்மளுக்கு விஷ்ணு பெருமான் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு வேலைகளை பிரித்து கொடுத்ததா சொல்லப்படுது. என்னன்னா நம்மளுக்கு மூத்த தெய்வமாக இருக்கக்கூடிய மூதேவி தாயார் மூத்தவங்கிறதுனால என்றைக்குமே அவங்களுக்கு முதலிடமாக கொடுக்கப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு சுத்தம் இல்லாமல் இருக்குது, அசுத்தமாக இருக்குது, வீடு கூட்டலை ஒட்டடை அடைக்கல, அங்கே இருக்க மனுஷங்களோட மனசுகள் எதுவுமே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தாயார் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூதேவி தாயார். அவங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு, அதாவது குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து அவங்க அந்த வீட்டை தானே சுத்தம் செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்குறதுக்காக அந்த மூதேவி தாயார் அங்கே உள்ள போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷங்க அந்த வீட்டில் இருக்க குப்பைகளை அகற்றி அந்த வீடை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஸ்ரீதேவி தாயார் போய் அவங்கள நல்லபடியாக செல்வ வளத்தோட வாழ வைக்கிறதுக்காக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
2 பேருக்கும் 2 வேலைகளை நம்ம விஷ்ணு பெருமான் பிரித்து கொடுத்ததாக சொல்லப்படுது. இன்னும் நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வீடு குப்பையாக இருந்தால் துடைப்பத்தை வச்சு தான் கூட்ட முடியும். அதே மாதிரி வீட்டில் செல்வத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அது ஒரு பீரோல்லையோ பெட்டிலையோ தான் சேர்த்து வைப்போம். ஆனால் இது 2மே நம்ம வீட்டில் இருந்தே ஆகணும். நம்ம வீட்டில் இருக்க அசுத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய கடவுள் தான் மூதேவி தாயார். சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சமே வரும். அதுதான் ஸ்ரீதேவி தாயார். அதே போல் நம்ம மூதேவி தாயாரோட வாகனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கழுதை வாகனத்தில் தான் அவங்க வர்றதா காமிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு துணிகளை எல்லாம் துவைச்சு அந்த துணியை சுத்தம் செய்து நம்மளுக்கு கழுதையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏற்றிட்டு போவாங்க. அதே போல் மனம் என்னும் குப்பைத்தட்டில் இருக்கக்கூடிய அழுக்கையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கையும் சுத்தம் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூதேவி தாயார் இருக்காங்க. அதே போல் நம்மளால் ஸ்ரீதேவி தாயாரோட துணை இல்லாமல் வாழ முடியுமோ முடியாதோ, ஆனால் மூதேவி தாயாரோட துணை இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுக்கு மூதேவி தாயாருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். தூமாவதி, காக்கை கொடியாள், தூமர வராகி, தூம்ர காளி, மாயை, மகாநித்திரை, ஏகவேணி, ஒற்றை சடையாள். இந்த பேரெல்லாம் கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகான தமிழ் பெயர்களை வச்சு நம்மளுக்கு இந்த மூதேவி தாயாரை வணங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் நம்மளுக்கு காக்கை கொடியாளுங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட கையில் காக்கையோட உருவம் பதித்த கொடியும் வச்சுருப்பாங்க. அதனால தான். அதே மாதிரி மகாநித்திரை, நித்ரா தேவி அப்படிங்கிற பேருக்கும் சொந்தக்காரவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூதேவி தாயார் தான். நம்மளுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். அதாவது நித்ராதேவி தாயார் அவங்களோட துணை இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் தூங்க முடியும் நிம்மதியாக. இப்போ ஒரு விஷயம் நன்றாக யோசித்து சொல்லுங்கள், உங்களால் நிம்மதியாக தூங்காமல் எத்தனை நாள் வாழ முடியும்? அதனால தான் நான் சொன்னேன், நம்மளுக்கு மூதேவி தாயாரோட துணை இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இரவில் தூக்கம் வராமல் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு நித்ராதேவி தாயாரை வணங்கக்கூடிய மந்திரம் என்ன, அதே சமயத்தில் இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்னு நம்ம போன வீடியோலேயே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதை நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நம்மளில் நிறையா பேருக்கு இரவு தூக்கம் வராத பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மனசில் இருக்க கவலைகள் நீங்கி இரவில் நிம்மதியாக தூங்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நித்ராதேவி தாயாரோட துணை வேணும். அதற்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோ பதிவுலேயும் சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காமல் போய் அந்த வீடியோ பதிவை பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்மளுக்கு இந்த மூதேவி தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்களை மாதிரி 4 நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள். ஓம் நம சிவாய.